மார்னிங்கே ரொம்ப பொறுப்பாக எழுந்து ஃப்ரெஷ் ஆகிட்டு ட்ராயிங் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. அப்புறம் அவர் பசிக்குமேனு ஒரு பவுல் ஃபுல்லாக ஃப்ரூட்ஸ் கொடுத்தாச்சு. அது கையோடையே காலையிலே இன்றைக்கி குயிக்காக வந்துட்டு சாப்பாடுக்கு அப்புறம் அரிசியும் புளியோதரை செய்யலாம்னு சொல்லிட்டு எனக்கு மார்னிங்கே ஊற வச்சிட்டேன். ஏன்னா நிறைய வேலை இருக்குது இன்றைக்கி தேர்ஸ்டேனால். அப்படியே டைம் கிடைக்கிறப்பே செஞ்சாச்சு. புளியோதரைக்கு எப்போவுமே நான் வந்து அந்த பவுடர் வந்து நான் ஒன்று எப்போவுமே அரைச்சி ரெடியாக வச்சுருப்பேன். அதை வச்சனால கொஞ்சம் ஈஸியாக டக்குன்னு குயிக்காக செஞ்சு முடிச்சிட முடிஞ்சுது. எப்போது எல்லோரும் வீட்லேயே செய்கிற மாதிரியே சேம் ரெசிபீஸ் தான் வீடியோலேயே பார்த்துட்ருப்பீங்க. அதே மாதிரியே பண்ணிவிட்டு சாப்பாடு மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் அப்பளம் பொரித்து வச்சு கொடுத்தேன். மதியம் அதுதான் சாப்பிட்டான் தர்ஷன். இன்றைக்கி இதே எங்களுக்கு இப்படி தான் போச்சு. இதுக்கப்புறம் நிறைய வேலை இருந்துச்சு. ஈவினிங் நானும் என் ஃப்ரெண்டும் அப்படியே கோயிலுக்கு போயிட்டு பார்த்தா அங்கேயும் புளிசோறு தான் கொடுத்தாங்க. அங்கேயே டின்னரையும் முடிச்சுட்டு வந்துட்டோம். இன்றைக்கி இப்படி தான் எங்கள் டே போச்சு. உங்களுக்கு எப்படி போச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ரம்ஸானுக்கு புளிசோறு சாப்பிட்றது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. வேறு வழி இல்லை, கொடுத்தாலும் இன்றைக்கி சாப்பிட முடியாது. உங்களுக்கு எப்படி போச்சுன்னு சொல்லுங்கள்.